என் செல்லக் குழந்தையே, உன் அப்பன் கருப்பன் வாக்கினைக் கேட்டு என் குழந்தை நீ சுதாரிப்பாக இருக்கக்கூடிய நேரம். ஏனென்றால் உன்னை யாரும் ஏமாற்றுவதும் யாரும் ஏமாற்று போவதும் இந்த கருப்பனுக்கு ஒருபோதும் பிடிக்காத ஒரு விஷயமாகும். ஏமாறுவது இந்த கருப்பனுக்கு பிடிக்கவில்லை என்றால் நிச்சயமாக ஒருவர் ஏமாற்றி கொண்டுதானே இருக்கிறார் என்றுதானே அர்த்தம். ஒரு ஆண் உனக்கு எமனாக மாறி இருக்கிறார். உன்னை மரண படுக்கைக்கு தள்ளிவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். காலம் தாழ்த்தாமல் கேட்டுவிட்டாயானால் இவளின் இந்த வஞ்சக எண்ணம்தான் எதனால் வந்தது, இவர் யார் என்பதையும் உன் கருப்பன் உனக்கு வெளிப்படையாக சொல்கின்றேன். என் குழந்தையே, இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ சந்தித்த விஷயங்கள், ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வேண்டுமென்றே பல பாதிப்புகளை நிச்சயமாக கொடுத்திருக்கின்றது. சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நன்மைகளையும் பேரதிர்ஷ்டங்களையும் கொடுத்திருக்கிறது. எவ்வளவுதான் நாம் வெளியில் எத்தனை போராட்டத்தோடு பழகினாலும் உள்ளுக்குள் நம்மோடு நல்லபடியாக பழகுகின்ற சில உறவுகள் என்றும் இருக்கும்போது நாம் வெளிப்படையாக எதையும் பேசிவிட மாட்டோம். ஒரு சில நட்போடு மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று எண்ணுவோம். அப்படி இந்த வாழ்க்கையில் நீ வெளிப்படையாக ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்ல சொல்ல நினைத்த ஒரு உறவு இந்த ஆண். எப்படி இவர்களோடு உன்னுடைய பழக்கம் இருந்தது, இத்தனை நாளும் தொடர்ந்தது? அப்படி என்றால் எல்லா நிலையிலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பதும் ஆபத்து நேரத்தில் உனக்கு ஓடி வந்து உதவிகளை செய்வதுமாக தான் இவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இப்போது இவரே அதே விஷயத்தையும் உனக்கு யமனாக மாறி இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் என்று நீ போட்டிகளும் பொறாமைகளும் தான் அங்கு காரணமா. நாம் பெரியவனா நீ பெரியவனா என்ற கேள்வி ஓரிடத்தில் எழும்போது அங்கு யார் நினைக்கின்றார்களோ அவர்கள்தான் இன்னொருவருக்கு யமனாக மாறி இருக்கின்றார். இப்போது இந்த வாழ்க்கையில் போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாகிவிட்டது. ஆனால் புதிதாக தான் என் பிள்ளை அவர்கள் இந்த விஷயங்களில் உள்ளே நுழைய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எடுத்ததுமே தனக்கான முயற்சிகள் வெற்றி கிடைக்க வேண்டும். முன்னை மட்டம் தள்ளி கீழே தள்ளிவிட்டோம், ஆனால் அந்த இடம் அவர்களுக்கு தான் என்பது இவர்களின் எண்ணமாக இருக்கிறது. எவ்வளவு கஷ்டங்களை கடந்து ஓர் நிலைக்கு நீ சென்று கொண்டிருக்கும் போது என் பிள்ளையே ஒற்றை நொடியில் உன்னை அதிலிருந்து கீழே தள்ளிவிட தயாராகிவிட்டார். இந்த ஆண் மனதில் இரக்கமா அல்லது உன்னை பற்றி சிந்தனைகளோ ஒரு துளி அளவு கூட இல்லை. நான் எப்போதும் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கின்றது. அதனால் பேசுகின்ற வார்த்தைகளுக்கும் நடந்து கொள்கின்ற விதங்களும் எப்போதுமே உன்னிடத்தில் மிகுந்த நடிப்போடு நீ பார்த்த உடனேயே நிச்சயமாக உருகிவிடும். அப்படிதான் இருந்து கொண்டிருக்கின்றது. இவர்களை விட்டால் எனக்கு யாருமில்லை என்று நீ மற்றவரிடத்தில் சொல்லும்படி உன்னிடத்தில் பழகி கொண்டிருந்தார்கள். அவர்கள் உண்மையான குணம் வேறு, உன்னோடு பழகுகின்ற குணம் வேறு என்பதையும் உன் அப்பன் கருப்பன் நான் புரிந்து கொண்டேன். என்ன நடக்கிறது இங்கே? எப்படி என் பிள்ளை நம்பிய ஒருவர் உனக்கே இது போன்ற விஷயங்களை செய்ய நினைக்கிறார் என்று உன் அப்பன் கருப்பன் நான் பார்த்து கொண்டிருந்த போதுதான் ஒரு சில விஷயங்கள் என் கண்களுக்குள் தென்பட்டது. இவர்களுக்கு என்ன நோக்கம் தெரியுமா? நமக்கு இடைஞ்சலாக இருக்கின்ற அவர்கள் ஒதுங்குவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இவர்கள் மரண படுக்கைக்கு சென்று விட்டால், இவர்கள் வாழ்க்கையை அழிந்து விட்டால், அதன் பிறகு நமக்கு இடைஞ்சலாக யாருமே இருக்க மாட்டார்கள் என்பதுதான் அவர்களினுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் உன்னிடத்தில்
எந்த அளவிற்கு இறங்கி பேச வேண்டுமோ, எந்த அளவிற்கு அவர்கள் உனக்கு அத்தனையும் செய்கிறார்கள் என்று நம்ப வைக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு அவர்கள் இறங்கி விட்டார்கள். இதையெல்லாம் செய்கின்ற நேரத்திற்கு தனியாக போராடி என் பிள்ளை நீ சாதிக்க துடித்தாலே இந்த நேரம் சாதனை புரிந்திருக்கலாம். ஆனால் அதை விடுத்து தன் திறமையின் மீது நம்பிக்கை இல்லாமல் எதிரில் நிற்பவனை அழிக்க முயற்சி செய்துதான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். உனக்கு போட்டிகளும் பொறாமைகளும் ஆயிரம் இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் ஒருபோதும் வெளியில் எடுத்து சொல்லக்கூடாது. அடுத்தவரை அழிக்க நினைப்பது தவறான காரியம் அல்லவா? எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்கள் பிரச்சனைக்காக மன வருத்தப்பட்டும் வேதனைப்பட்டும் நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் இப்போது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனோ தொடர்ந்து துன்பங்கள் வருகிறது. இந்த வாழ்க்கையை விட்டு ஒதுங்கிவிடலாமா என்ற எண்ணம் தோன்றுகிறது. ஆனால் என் பிள்ளையே, நீ நினைக்கின்றாய் அல்லவா, உன்னுடைய எண்ணங்கள் நிச்சயமாக தான் சொன்னது போல தானாகவே மாறிவிட்டது. அவர்கள் நினைத்தது போல உன் வாழ்க்கையை அழிக்க முன் வந்து விட்டார்கள். அவர்கள் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வர முன் வந்து விட்டார்கள். என்ன நடந்தது, எது நடந்தது என்பதையும் என்று சொல்லி நீ விழித்து பார்க்கும் முன்பே உன்னை அழுத்திவிட முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக கண்களை திறந்து கொண்டிருக்கும் போதே கண்ணை பிடுங்க உலகம் இப்பேற்பட்ட இந்த உலகத்தில் ஒருவன் தனக்கு எதிராக இருக்கிறேன் என்றால் அவனை அழிப்பதற்கு எந்த எல்லைக்கும் சென்று விடலாம் என்று எப்போதும் நினைக்கின்றார்கள். இவர்களுக்கும் அதை தான் தேடுகின்றார்கள். தேர்ந்தெடுத்தும் கொண்டிருக்கின்ற விஷயம் இந்த வாழ்க்கையில் நீ இருக்கின்ற பதவி என்று நீ எந்த ஒரு நிலையில் இருக்கின்றாயோ அந்த நிலையிலிருந்து உன்னை கீழே இறங்கிவிட பல அவமானங்களை உன்னை சுற்றி அனுப்ப முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை ஒரு வார்த்தை ஒருவர் சொன்னாலே உன்னால் பொறுத்து கொள்ள முடியாது. சில வார்த்தைகளை உதிர்க்க தவறிவிட்டார்கள். கோபத்திலும் சரி, மனதில் நிதானத்திலும் சரி, இன்னொருவரை ஒருபோதும் காயப்படுத்த கூடாது என்பதுதான் இந்த கருப்பனினுடைய உண்மையான நோக்கம். இதைதான் என்னை வணங்குகின்ற அத்தனை பிள்ளைக்கும் செய்து கொடுக்கின்றேன். ஆனால் என் குழந்தை, எப்போதும் நீ வாழ்க்கையில் பல பிரச்சனைகள், பல முன்னேற்றம், உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பதற்காகவும் ஒருபோதும் நீ முன் வைத்த காலை பின் வைக்க கூடாது. இப்போது எல்லாம் ஒரு சில மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து, இதையெல்லாம் என்னவென்று சிந்தித்தும் நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை அதிலிருந்து பின்வாங்காமலும் இருக்க வேண்டும். இவர்கள் சூழ்ச்சிகளை நிச்சயமாக பின்னிவிட்டார்கள் என்றால் உன்னை இந்த வாழ்க்கையை வாழ விடாமல் தள்ளவும், இனிமேல் வாழவே கூடாது என்று நினைக்கின்ற அளவிற்கு எண்ணங்களை உனக்கு கொடுக்கவும் இவர்கள் துணிந்து விட்டார்கள் என்பதுதான் உண்மை. எப்படி கருப்பா, இவர்களை தான் நாம் அடையாளம் கண்டுகொள்வது என்று யோசிக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, ஒன்றுமே கிடையாது. தற்சமயம் உன்னை போலவே ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்ற ஒருவர்தான். எப்போது மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லாமல் சுற்றி சுற்றி திரிகின்ற ஒருவர், பேசுகின்ற வார்த்தைகளில் சற்றென்று ஒருவரின் மனதை காயப்படுத்தி அவர்களை கண்ணீர் சிந்த வைக்கின்ற ஒருவர். இது போன்ற ஒரு விஷயம் இருக்கும்போது இந்த வாழ்க்கையில் எப்போதுமே உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் இவர்களின் எண்ணமாக அடியோடு அழிந்து விட வேண்டியதுதான். உயிரையே பறிக்க திட்டம் போட்டு அதன் பிறகு நல்லது எங்கே தீயது எங்கே நடக்கும். ஆனால் நீ நினைத்தால் நடக்கும். உன்னை ஏமாளியாக முயற்சி செய்கின்ற இவர்கள் மத்தியில்
நீ நினைத்தால் அது நிச்சயமாக நடக்கும். நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று உனக்கு தெரிய வரும்போது எல்லா நிலையிலும் நீ எதை நினைத்தாலும் அதை நீ முழுமையாக நிச்சயமாக பெற்றுக்கொள்ள உன்னுடைய முயற்சியை ஒருபோதும் கைவிடாமல் இருக்க வேண்டும் அல்லவா? உன்னுடைய முயற்சிகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க போகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, அழிக்க நினைப்பதும் ஒருவரை படுக்கைக்கு தள்ளுவதும் என்றும் சாதாரண காரியமல்ல. எத்தனை கல் நெஞ்சம் கொண்டவராக இவர்கள் இருந்து நிற்கும் பட்சத்தில் இதுபோன்ற ஒரு செயலை செய்வதற்கு துணிந்திருப்பார்கள். இதுபோன்று ஒருபோதும் இவர்களின் அருகில் நெருங்குவதை நீ விட்டுவிட வேண்டும். இனி ஒரு பொழுதும் இவர்களை நெருங்குவதும் தேவையில்லாத விமர்சனைகளை இவர்களுக்குள் வைப்பதும் நிச்சயமாக வேண்டாம். எந்த நிலையிலும் இவரிடத்தில் எந்த ஒரு விஷயத்தை பேசினாலும் சற்றென்று வார்த்தைகளை உதிர்த்து தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் செய்தது போல உன்னை சுதாரித்து கொள்ள வேண்டும் என்றே மற்றவர்கள் மத்தியில் உனக்கு அவபேரை உருவாக்க முயற்சிகளும் சூழ்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. நீ செய்யாத விஷயங்களை எல்லாம் நீதான் செய்தாய் என்று சொல்லவும் தயாராகிவிட்டார்கள். கருப்பா, இத்தனையும் சொல்கின்றாயே, நான் எப்படி இதிலிருந்து தப்பிப்பது என்று கேட்கின்ற என் குழந்தையே, வாழ்க்கை எப்போதுமே எல்லா விஷயங்களும் நிச்சயமாக சரியானதாக உனக்கு காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது. இவர்களின் உண்மை முகங்களை உனக்கு அடையாளம் படுத்தி கொண்டிருக்கின்றது. முதலில் இந்த விஷயம் நிச்சயமாக எல்லாம் நடப்பதற்கு முன்பே நீ காண வேண்டிய அடையாளம் என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அந்த சந்தர்ப்பங்கள் என்ன தெரியுமா? என் பிள்ளையே, போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாகிவிட்டது என்றால் நிச்சயமாக அந்த நொடியை சுதாரித்து கொண்டு நீயாக இவர்களிடையே எதிர்பார்ப்புகள் இல்லாமல் அடிபணியாமல் தனித்து நின்று விட வேண்டும். அதன் பிறகு ஒருபோதும் இவர்களின் பேச்சினை நீ கேட்டு கொண்டிருக்க கூடாது. உனக்கு அத்தனை நேரமும் வேதனையும் கஷ்டங்களையும் கொடுக்க நினைக்கின்ற இவர்கள் நீ ஒரு நேரமும் முயற்சிகளை செய்கிறாய் என்றால் விட்டு வேடிக்கை பார்ப்பார்களா? அப்படி என்ன, ஒருபோதும் அதை வேடிக்கை பார்க்க மாட்டார்கள். உடனே களத்திற்குள் இறங்கி உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைத்து விடுவார்கள். இவர்களின் வாழ்க்கையிலும் பல துன்பங்கள், நல்ல சந்தோஷங்களும் பல சந்தர்ப்பங்களும் உறுதியாக இருக்கின்றது. ஆனால் எப்படியாவது உன்னை தள்ளிவிட வேண்டும் என்பதுதான் இவர்களின் நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று இந்த கருப்பன் என் வாக்கினை கேட்பது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கருப்பன் சொல்வது பொதுவான வார்த்தைகள்தான். என் பிள்ளையே, என்ன செய்யலாம்? இது போன்ற நேரங்களில் இவரிடமிருந்து எப்படி தப்பிக்க முடியும் என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அப்பன் கருப்பன் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மனதில் பதிய வைத்துக்கொள். இனிமேல் தான் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் உச்சத்தை தொட ஆரம்பிக்க வேண்டும். கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயரத்தை நீ எட்ட வேண்டும். எப்போதும் காலம் தாழ்த்தாதே, எந்த நொடியிலும் நின்று கொண்டிருக்காதே. நிச்சயமாக உன்னுடைய முன்னேற்றத்தை நோக்கிய வெற்றி பயணம் இனிமேல் நிச்சயமாக தொடர வேண்டும். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, இத்தனை நாள் உனக்கு ஒரு கஷ்டம் வந்தது என்றவுடன் நிச்சயமாக இத்தனை நாள் மீண்டும் மீண்டும் அந்த கஷ்டத்திலிருந்து வெளிவர முடியாமல் தானே உள்ளே பதுங்கி கிடக்க நினைக்கின்றாயே தவிர ஒருபோதும் அந்த கஷ்டத்திலிருந்து வெளிவர நினைத்தது கிடையாது. இனி இப்படி இருந்தால் உன் வாழ்க்கையே அழித்து விடுவார்கள் என்பது உனக்கு புரிந்து விட்டதல்லவா? எத்தனையோ துன்பங்களை உன் வாழ்க்கையை விரட்ட நினைக்கின்றார்கள். உனக்கு மரண படுக்கைக்கு தள்ளுவதற்கு தயாராகிவிட்டார்கள்.
இனிமேல் விழித்துக்கொள். எப்போதும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைந்து கொண்ட நேரத்தில் நீ ஓய்வெடுத்து கொண்டிருக்காதே. உன்னை குழி தோண்டி புதைக்க ஒரு வாழ்க்கை காத்து கொண்டிருக்கின்றது. இந்த மனிதர்கள் அதை செய்வதற்கு ஒருபோதும் தயங்க மாட்டார்கள். அதனால் எப்போதுமே விழிப்போடு இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். இவர்கள் உன்னை இருந்து கொண்டே ஏமாற்றுகின்ற ஒரு சூழ்நிலையை இந்த கருப்பன் தடுத்து நிறுத்தி விடுவேன் என்பதையும் நீ புரிந்து கொண்டாலே போதும். அப்பனை மீறி உனக்கு எதுவும் நடக்காது. என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.